Hello, welcome to Cook It Simple channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறீங்க. என்னன்னா இன்னைக்கு நம்ம சேனலோட 100வது வீடியோ இது. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என்னோட வீடியோஸை லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறேன். ஆப்பிள் ஹல்வா. ஆப்பிள் ஹல்வாக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸ் நெய் எடுத்திருக்கேன். 20 cashew nut எடுத்திருக்கேன். பாதாம் வந்து ஒரு 10 பாதாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிளை கட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிற இந்த தேவையில்லாத பீஸ் மட்டும் எடுத்துடுறேன். இப்போ நல்லா இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் 2 ஆப்பிளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிறேன். 2 ஆப்பிளை நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் அரைச்ச ஆப்பிள் வந்து ஒரு 3/4 பவுல் இருக்குங்க. இதில் வந்து ஒரு 1/2 பவுல் நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம்ஸ் நெய்யும் நம்ம அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம்ஸ் நெய்யில் நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், நெய் மொத்தமாக போட வேண்டாம். இப்போ அது நல்லா மெல்ட் ஆன பிறகு எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டுறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு அதையும் போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா அந்த நெய்யில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா வறுபட்ட பிறகு நான் ஒரு பவுலில் இதை நான் எடுத்து வச்சிடுறேன். அதே பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த ஆப்பிளை இதில் போட்டுறேன். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்தால் தாங்க ஈஸியாக வரும். பாருங்க, நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட விட ஆப்பிள் வந்து நல்லா பாயில் ஆகிடும். இதுக்கு நம்ம தனியாக தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த நெய்லியே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் பாருங்க. இப்போ ஆப்பிள் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ஆப்பிளில் அதை ஊற்றிடுறேன்.
ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இமீடியட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லைட்டாக கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண அந்த கட்டி எல்லாமே போயிடும். இது வந்து நம்ம பக்கத்தில் நின்று மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ பாருங்க, நல்லா இது ஒட்டாம வருது. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது இது கொஞ்சம் ஒட்டாம வருது பாருங்க. இப்போ நான் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணுங்க. வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரை போட்டுறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நெய் தேவைப்பட்டா, இது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவைப்படலைன்னா விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அல்வா வந்து இந்த பேன்ல ஒட்டாம வருது பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாம வந்தாலே உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு தாங்க அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட எல்லா வீடியோஸோட லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.